Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Realme Smartwatch ஓட unboxing and how to set up and finalize இதோட overview பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். And guys, இதுதான் Realme Smartwatch ஓட பேக்கேஜ். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா Realme Smartwatch வந்து இதுதான். அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து சார்ஜிங் கிரேடல். இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த Realme Smartwatchiல் ரிமூவபிள் வாட்ச் ஸ்ட்ராப் இருக்குது. அண்ட் இதில் டெய்லி ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் இருக்குது. 14 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 24/7 ஹார்ட் மானிட்டரிங். அண்ட் இதில் வந்து SpO2 பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து மெஷர் பண்ணோம். அண்ட் தென் இப்போ இந்த பேக்கேஜ் Realme Smartwatch வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து Realme Smartwatch கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா Realme வாட்சோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து இதுதான் வந்து சார்ஜிங் கிரேடல். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணணும். ஸோ இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து அப்படியே இதில் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ சார்ஜ் வந்து ஆகிடும். அண்ட் கைஸ், இப்போ இந்த Realme Smartwatchோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டில் இருக்குது. இது வந்து ஓவரால் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 31 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து டிட்டாச்சபிள் தான். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ராப்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு லாக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் வந்து புல் பண்ணால் வந்து ஸோ ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக வந்து வெளியில் எடுத்துடலாம். அண்டு நீங்கள் வந்து வேறு கலர் ஸ்ட்ராப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ரியல்மிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஷனபிள் கலர்ஸ் வந்து ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட். அண்ட் அந்த ஈச் ஸ்ட்ராப் வந்து ₹500க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. தென் இந்த Realme Smartwatchோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 1.4 இன்ச் TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து 320x320 பிக்சல் ரெசல்யூஷனில் வருது. அண்ட் தென் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா திக் பெசல்ஸ் வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே வந்து Realme பிராண்டிங்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த Realme Smartwatchiல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜிங் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுற சென்சார். அண்ட் ஃபைனலாக கடைசியாக வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் பண்ணுற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த Realme Smartwatch வந்து நல்லா ஸ்லிம் டிசைனில் ஸோ லைட் வெயிட்டில் இருக்குது. ஸோ இதை வியர் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் இருக்குது. அண்ட் இந்த Realme Smartwatchiல் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து வாட்டரில் ஸ்மார்ட் வாட்ச் வந்து சப்போஸ் விழுந்தாலும் ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கனால இது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அண்ட் கைஸ், ஃபைனலாக இந்த Realme Smartwatch வந்து பார்த்தீங்கன்னா 160 mAh ஆஃப் பேட்டரியோட வருது. ஸோ இந்த Realme Smartwatch வந்து ரியல்மியோட சார்ஜிங் கிரேடல் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் பேட்டரி கன்சம்ஷன் அண்ட் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அதில் வந்து அப்கமிங் ரிவ்யூ வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த Realme Smartwatch வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சைட் பட்டன் இருக்குது. இது 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் சுவிட்ச் பவர் ஆன் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட் அந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து அந்த சார்ஜிங் பவர் கிராடலில் வச்சுட்டிங்கன்னா வந்து பூட் அப் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆனதுக்கப்புறமா ஸோ லாங்குவேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்கள் Realme லிங்க் அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் Realme லிங்க் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து Realme லிங்க் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் போதும். ஸோ உங்கள் டிவைஸ் வந்து ஈஸியாக வந்து பேர் ஆகிடும். ஸோ இந்த Realme Smartwatch வந்து Realme லிங்க் மூலிமா வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ Realme Smartwatch வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து Realme Smartwatchோட ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்பு. அண்ட் கைஸ், இப்போ Realme Smartwatch வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரே ஒரு பட்டன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து லைட்டப் பண்ணலாம். அண்ட் அகைன் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ப்ளஸ் இந்த பட்டன் யூஸ் பண்ணி இன்கேஸ் நீங்கள் மெனு ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா பேக் ஃபங்க்ஷனுக்கும் வரும், பேக் டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரும். அண்ட் தென் இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது. ஸோ லைக் இதில்
இதில் ஃபுட்பால், வாலிபால், டென்னிஸ் அண்ட் இன்டோர் ரன்னிங், அவுட்டோர் ரன்னிங், வாக்கிங் அண்ட் எல்லா ஒர்க் அவுட்ஸும் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் SpO2 மானிட்டரிங் இருக்குது. அண்ட் தென் ஹார்ட் ரேட் 24/7 வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணும். அண்ட் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் வந்து இதில் வந்து டெய்லி வீக்லின்ட்டு ஃபுல்லாக ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் பண்ணும். அண்ட் தென் இதில் மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், அலாரம், வெதர் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸோ வெதர் வந்து வெக் ஸ்க்ரீன் வந்து ரிஸ்ட் ரைஸ் பண்ண எனபிள் பண்ணுவேன் வேணாமா, அது ப்ளஸ் கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வேணுமா வேணாமா, டு நாட் டிஸ்டர்ப் மோட், ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆப்ஷனில் டிஸ்பிளே பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, வைப்ரேஷன் இன்டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும், அண்ட் பவர் சேவிங் மோட் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு ஆப்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் தென் வந்து இதுவே ஹோம் ஸ்க்ரீனில் லெஃப்ட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து இதில் ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நைட் மோட் இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நைட்டில் வந்து ஸ்க்ரீன் வந்து அவேக் ஆகாது. அதே மாதிரி ரைஸ் டு வேக்கப் ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமான்னு இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பவர் சேவிங் மோட். அண்ட் தென் இங்கே வந்து பிரைட்னஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் இதிலே ஆக்சஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக 20% இருக்கும். ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா 60% வரும், திருப்பி டேப் பண்ணிங்கன்னா 100% இருக்கும். அண்ட் அகைன் டேப் பண்ணும்போது மறுபடியும் 20% ஸ்விட்ச் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஆக்டிவிட்டி கண்ட்ரோல் வந்து காட்டும், ப்ளஸ் ஹார்ட் ரேட் வந்து கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அண்ட் ஸ்லீப் மானிட்டரிங் வந்து எவ்வளோன்றதை வந்து காட்டும். ப்ளஸ் அந்த ஸ்லீப் மானிட்டரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப் எல்லாமே வந்து இங்கே ஹோம் பேஜ்லேயே வந்து காட்டிடும். அண்ட் தென் வந்து வெதர் ரிப்போர்ட் அண்ட் அகைன் வந்து கம் பேக் டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது இல்லாமல் இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்சோட அதர் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியல்மி லிங்க் அப்ளிகேஷனில் ஆஸ் யூஷுவல் வந்து ஸோ இதில் வந்து உங்களோட எல்லா டேட்டாஸும் வந்து இதில் சிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, டெய்லி வந்து எவ்வளோ ஸ்லீப் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹார்ட் ரேட், எவ்வளோ வந்து பிளட் ஆக்சிஜேஷன் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து 12 டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அதில் 6 வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து ஆக்சுவலாக லைவ் காட்டும். ஃபேஸஸ் வந்து ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ வாட்ச் ஃபேஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதில் 6 தான் காட்டும். ஸோ மொத்தம் ஆக்சுவலாக வந்து 12 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ். ஸோ நீங்கள் வந்து வேறு வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா வந்து ரீப்ளேஸ் கரண்ட் வாட்ச் ஃபேஸஸ் இது செலக்ட் பண்ணால் பேலன்ஸ் 6 இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரே நடியாக வந்து 12 வாட்ச் ஃபேஸும் வந்து ஸ்மார்ட் வாட்சில் காட்டாது, 6 வாட்ச் ஃபேஸ் மட்டும் தான் காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர். ஸோ நீங்கள் வந்து எல்லா சோஷியல் ஆப்ஸ் அண்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸ் கூட நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்மார்ட் பேண்டில் வந்து நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களால் ரீட் தான் பண்ண முடியும், பட் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியல்மி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குயிக் ரிப்ளைஸும் வந்து அப்டேட் வந்து சீக்கிரமாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் வர நோட்டிஃபிகேஷனுக்கு இன்கேஸ் எதனா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் அதுக்கு குயிக்காக வந்து ஏதாவது ஒரு ஆட்டோ ரிப்ளைஸ் வந்து இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்ளைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் ரியல்மி லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரியல்மி பேண்டில் இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கைஸ் இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆல்மோஸ்ட் ரியல்மி பேண்ட் மாதிரி சிமிலர் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.4 inch ஃபுல் டச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் இதில் வந்து பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து மெஷர் பண்ண முடியும். அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்சோட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து அப்கமிங் ரிவ்யூ வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ், Q&A அண்ட் FAQ ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.